கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று மரத்தில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். திருவாமூர் பகுதியில் விபத்துக்குள்ளான காரில் இருந்து மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் விவேக்குமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். விவேக்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் ரவீனா. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த திருவாமூர் தேசிய நெடுஞ்சாலையில கார் ஒன்று கட்டுப்பாட்டை இருந்து சாலையில் ஓரத்தில் இருந்த மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. அப்பொழுது அந்த விபத்துக்குள்ளான சிறு நிமிடங்களிலேயே காரில் இருந்த இருவர் தப்பி ஓடினர். இதனை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக காரின் அருகில் சென்று பார்க்கும் போது காரை ஓட்டி வந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் காயமடைந்து காரின் உள்ளேயே சிக்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கிருந்தவர்கள் உடனடியாக இந்த விபத்து குறித்து புதுப்பேட்டை காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். மேலும் காரில் சிக்கியிருந்த வடமாநில இளைஞரையும் பாதுகாப்பாக மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த வடமாநில வாலிபரை பாதுகாப்பாக மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் பண்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அந்த கார்ல சோதனை செய்து பார்க்கும் பொழுது அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மூட்டை மூட்டையாக இருந்துள்ளது. மேலும் இதனை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் மேலும் ஹான்ஸ் மூட்டைகளை அங்கு வந்த காவல்துறையினர் அதனை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அந்த காரை ஓட்டி வந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த நபர் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்பது குறித்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பண்ருட்டி அருகே இந்த விபத்துல அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் பொருட்கள் உள்ளிட்டவை கடத்தி வரப்பட்ட போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஹான்ஸ் மூட்டைகள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டன, கடத்தி வந்தவர்கள் யார் யார் என்பது குறித்து தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நவீனா, விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.